Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நமக்கு இப்ப NEET UG 2025 கான சிட்டி கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க? அதாவது நம்ம எக்ஸாம் எந்த சிட்டில எழுத போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதி. சரி. நீட் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? மே 1ஆம் தேதி. இந்த நீட் அட்மிட் கார்டு எப்படி இருக்கும்? ஏன்னா நீட் அட்மிட் கார்டில் நம்ம சில விஷயங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், சில விஷயங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. அதை இந்த வீடியோவில் கடகடன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையில்லை, பேரண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸோட சிப்ளிங்ஸ், அண்ணன் அக்கா அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் நமக்கு மே 1ஆம் தேதி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஏப்ரல் 26ஆம் தேதி டவுன்லோட் யார் சிட்டி கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சிட்டி என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். அது அட்மிட் கார்டு கிடையாது. அது வந்து சிட்டியை தெரிஞ்சுக்கிறதோட முடிஞ்சு போச்சு. அதை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மே 1ஆம் தேதி இந்த வெப்சைட்குள்ளே போனால் அட்மிட் கார்டு டவுன்லோடிங் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுப்பாங்க. அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். அட்மிட் கார்டில் என்னெல்லாம் இருக்கும்? ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், கேட்டகரி இருக்கும், பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்ஆர்னோ இருக்கும், டைப் ஆஃப் டிசபிலிட்டி எஸ்ஆர்னோனா என்னன்னு இருக்கும், இல்லைனா இல்லைன்னு இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, ஸ்கிரைப் ரெக்வயர்டு, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தால் தேவையா இல்லையா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் மீடியம் இருக்கும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் சென்டர் இருக்கும், கேட் க்ளோசிங் டைம் அது இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்துக்குங்க. இவங்க சொல்லியிருக்கிற டைமுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகிறது நல்லது. கேட் க்ளோசிங் டைம் 1:30 போட்டிருப்பாங்க. டைமிங் ஆஃப் டெஸ்ட் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் சென்டர் நேம், டெஸ்ட் சென்டர் அட்ரஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன அப்லோட் பண்ணீங்களோ அது இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அந்த அஃபிஷியலோட சிக்னேச்சர் இருக்கும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்ன? இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ சேம் அஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி அஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஜில் கீழே மேலே ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் ஃபஸ்ட்டு சைடில் உங்கள் ஃபோட்டோ பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாம் சென்டர். வீட்டிலேயே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இதே ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கணும். ஓகே, அதுக்கடுத்து லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கணும். டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டிலேயே உங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்சிடணும். பட் சிக்னேச்சர் சென்டரில் போய் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சிக்னேச்சர் போடணும். இது வீட்டில் போடக்கூடாது. உங்களோட சைன், உங்களோட சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் எக்ஸாம் சென்டரில் தான் போடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் உங்களுக்கு ப்ரொஃபார்மா அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். இங்கே தான் உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்ட போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம் இதெல்லாம் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் இங்கே கேட்டிருப்பாங்க. அதே போல் கேண்டிடேட் சிக்னேச்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சரும் சரி, சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் சரி, இது ரெண்டுமே எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உங்கள் சைன் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் தான் நீங்கள் போடணும். ஸோ சைன் எங்கேயும் நீங்கள் போடக்கூடாது. அட்மிட் கார்டில் சைன் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் தான் சைன் போடணும். ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் பேஜில், இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் கூட பாருங்க, உங்களுக்கு வந்து ப்ளீஸ் பேஸ்ட் ஏ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோகிராஃப் ஹியர் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்லேயே பேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ எதெல்லாம் வீட்டில் ஃபில் பண்ணணும், எதெல்லாம் எக்ஸாம் சென்டரில் போய் ஃபில் பண்ணணும். ஃபோட்டோ ஒட்டுறது, லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறது வீட்டில் எந்த ஃபோட்டோ வந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் பேஜில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செகண்ட் பேஜில் ப்ரொஃபார்மாவில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்கள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் பேஜில். அது இல்லாமல் சிக்னேச்சர், ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் சிக்னேச்சர் ஒன்று இருக்கும், செகண்ட் பேஜில் உங்கள் சிக்னேச்சர் ஒன்று இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சிக்னேச்சர் போடக்கூடாது. எல்லாமே எங்கே தான் போய் போடணும்? எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போய் போடணும். இதில் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, உங்கள் அட்மிட் கார்டை வாங்கி வச்சுக்குவாங்க அவங்க. எக்ஸாம் ஹால்லேருந்து நீங்கள் வரும்போது உங்கள் அட்மிட் கார்டை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் 2-3 காப்பி போட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் உங்களுக்கு அட்மிட் கார்டு உங்களுக்கு அட்மிஷன் டைமில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கூட MBBS படிக்கிற டயத்தில் கூட அட்மிட் கார்டு, நீட் அட்மிட் கார்டு கொடுங்கன்னு கேட்கலாம்.
கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், அதனால பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பயமுடுத்தல ஒரு விழிப்புணர்வு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் நாளைக்கு வந்து இப்போ FMGE ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எஜுகேஷன், அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீட் அட்மிட் கார்டு கேட்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை. NTA கிட்ட போனால் எங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அட்மிட் கார்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பட் சம்ஹவ் அவங்களுக்கு ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டால் செகண்ட் பேஜில் விட்டுருங்க. தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். எல்லா பேஜையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு பின் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்படி தான் உங்கள் அட்மிட் கார்டு இருக்கும். அட்மிட் கார்டில் தான் உங்களுக்கு நீட் ரோல் நம்பர் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஃபில் த அட்மிட் கார்டு. உங்கள் அட்மிட் கார்டு இப்படி தான் இருக்க போது. ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யோர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.